ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரவா உப்புமா. இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரவா உப்புமா. இட்லிக்கு போக மாவு இல்லை, தீந்து போச்சு. இன்னைக்கு தான் அரைக்கணும். ரவா உப்புமா கிட்டேன். இன்னைக்கு கோழிக்கறி எடுத்துன்னு வர அரைக்கிலோ வச்சுருவோம். குழம்பு வச்சு வத்துடலாம். அரைக்கிலோ 2 பேர் தானே எடுத்துன்னு வரேன். இன்னைக்கு ரவா உப்புமா கிளறி போட்ட சாப்பாடா. கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் எல்லாம் போட்டு இன்னைக்கு ரவா உப்புமா கிளறிக்குவோம். இறக்கிடுவோம். ரவா உப்புமா கிளற வேலையை பார்ப்போம். சீக்கிரம் சாப்பிட்டு போய் வாங்கிடுவா. ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி குழம்பு, இந்த ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி. தெரியல சாப்பாட்டுல கூட ஊத்துரு பழகுது. ஏமாந்தாங்க பார்த்துட்டே இருக்கணும். வெறும் ரவையை போட்டு கிண்டி விட்டா சத்து இருக்காது. அதான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கிண்டி ரவை கிண்டி போட்டுற வேண்டியதான். சக்கரை வச்சு இன்னைக்கு சக்கரை தான் தொட்டுக்க. சட்னி அன்னாடிக்கு நேரத்தான் இட்லி சட்னி. இங்கே இந்த சட்னி அரைப்போம். இங்கே சக்கரை தொட்டு சாப்பிட்டு போயிட்டு வா. கறி வாங்கி எடுத்து ரவையை வறுத்துக்கலாம். ரவையை வறுத்து தான் போடணும். வதங்கிட்டு 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். காயெல்லாம் வந்துட்டு காயை போட்டு கிண்டிக்கணும். தண்ணிலாம் நிறையா வச்சா தான் சாப்பிட்டா இருக்கும். அப்படியே ரொம்ப இதாகிடும். களி மொத்தம் மாரி அப்போ நல்லா நைஸாக இருக்கும். என்ன இதில் நெய்யாக ஊற்ற போகிறோம். ரவை தானே நெய் ஊற்றினா நைஸாக வரும். அதான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைப்போம். கிளறி அரிசி வாங்க சாப்பிட்லாம். நல்லா தண்ணி அதிகமாக வச்சுட்டேன். குழம்பு செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு தான் நல்லா இருக்கும். நீ சாப்பிடு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டா. கறி வாங்கியாந்துறாரு. கறி அரியிறான். குழம்ப வச்சிருவா. அப்படியே கச்சிதமாக டொக்கு மாதிரி வச்சிருவா. கறி சூப்பராக இருக்குது. கோழிக்கறி நல்லா கறி தான் தந்துடுறோம். நல்லா தொட பீஸாக நல்லா இருக்குது. அதே தேடி பார்த்து போகிறான்னா அவர் தேடி பார்த்து போட்டான். பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது தான் கரண்ட் கிடையாது. அப்படியே நசுக்கி போட்டுக்கலாம். கறி நல்லா கழுவி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். கறி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்காத தட்டி போட்டு வைக்க போகிறோம் பாருங்க. கையாலே கை ஏந்திரத்தாலே சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். நல்ல எண்ணெய் காஞ்சி போச்சு. கறி மசாலா, பட்டை, இலை எல்லாம் போட்டுப்போம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம் காஞ்சி எடுத்து வதக்குதுக்கா. காஞ்சி எடுத்தாலே
2 மிளகா, பச்சை மிளகா. ஞாபகம் மட்டும்தான் சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுறது? கை கேட்டுனே சுத்தமாக முடியல. ஒன்றும் இது எத்தாரன்னு மறந்து போகுது. எடுத்து வா சீக்கிரம். எதுனா ஒரு காண்டி எடுத்தா எதுனா ஒரு காண்டி எடுத்தா நல்லா நசிக்கிற மாதிரி. கரண்ட் இருந்தால் இப்படி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசிக்கிட்டு போகணும் நல்லா. ஐயா அரைக்கிறதுக்கு முடியலாம் என்ன பண்ணுறது? நம்மகிட்ட அம்மியும் கிடையாது. நல்லா கொஞ்சம் நைட்டு நசிக்கிட்டு, ரொம்ப நசிக்கல, திட்டமாக தான் நசிக்குது. போட்டு இந்த கறி மசாலா தூள்லாம் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு வரல. இதை மட்டும் போட்டு வச்சுக்கலாம். கறிப்பட்டை கறி மசாலா சோம்பு போட்டாலும் போட்டுக்கோ. தக்காளி போட்டுக்க. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் குழப்பம்னு இருக்குது. ஊட்ட வச்சு வேஸ்ட்டாக போயிடும். இந்த 2 தக்காளி பெரிய தக்காளி போட்டுக்கோ. சரியாக சூடு. தக்காளி போட்டால் குளிச்சு ஆகிடுல. உப்பு போட்டால் நல்லா வதங்கும். தக்காளி போட்டு சுத்தமாக தூள் உப்பு கல்லி உப்பு எட்டாதான் தான் காலையில் எட்டாமல் இங்கே போட்டு பார்த்து வதக்கினாங்கன்னா அது சூடாக ஆகுது. எப்படின்னா வதக்கினாங்கன்னு தெரியல. வதக்கலே அது பழப்பழப்பழப்பழன்னு ஆகிடுது. அது என்ன தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா வதங்கிட்டு கறியை போட்டுக்கலாம். அரைச்சி தான் வச்சுக்கிறேன். சரி போடு. பாதி வறுத்துருவோம்னா எண்ணெய்லாம் அதிகமாக போயிடும். வாடான்ட்டேங்க அப்படியே டொக்கு மாதிரி கம்மியாக எண்ணெய் ஊற்றி வச்சுருந்துட்டு அதே மாதிரி வச்சுட்டேன். ஆமாம். கறிலாம் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அதுலேயே உப்பு அதிகமாக இருந்துடும். போதும். மிளகாத்தூள் தண்ணி வரைக்கும் அந்த கறி மசாலா தூள் தான் போடல. தூள்லாம் வேணாம். நல்லா தான் வச்சுத்த குழம்பு இன்னும் கொதிக்கல. கொதிக்கல. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் சுண்டணும். கொஞ்சம் தனியாக கட்டியே வரும்போது இறங்கிட்டு சுண்டணும். இன்னும் கொதிக்கலப்பா. வச்சுட்டா இல்லைன்னா இல்லையா? சூப்பராக சரி. குழம்பு பார்க்கணும். நான் தலை வச்சுன்னு அப்படியே பெஞ்சு அப்படின்னு செட்டாக வருவாங்க. தேங்காய்லாம் தேவையில்ல. நெஞ்சிலே இருக்கா. சரி. நல்லா கட்டி வச்சு சரி இறக்கிட்டாப்பா. 2 கருவேப்பிலை போட்டு 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 இறக்கலாம். சூப்பராக இருக்குது. இறங்கி வச்சுருமா? இறங்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கறி குழம்பு சாப்பிட்றோமா?
சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது. உப்பு தான் வந்து கம்மியாக நினைக்கிறேன். ம் புரியுதா? உப்பு இருபது கரெக்டாக இருக்குது. இருபது நம்ம பேசி கட்டு உப்பு போட்டால் கசக்கும். வாரம் நீங்களும் கறி ஆக்கி சாப்பிடுங்க இந்த மாதிரியா. போன வாரம் ஆட்டுக்கறி, இந்த வாரம் கோழிக்கு. ஸ்ரீ யாசி கிரியேஷன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பாய். ஸ்ரீ யாசி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய் பாய்.